பிரவீன் சாரோட இந்த பர்த்டேவை வந்து அவர் மகாநதி செட்டில் கொண்டாடல. ஆக்சுவலாக வந்து அழகழகு செட்டில் தான் கொண்டாடினார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மகாநதி செட்டில் வந்து கொண்டாடின ஃபோட்டோஸ், சில ஃபோட்டோஸ் நம்ம ஞாபகத்துக்காக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான வந்து அந்த மகாநதி சீரியலோட அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம். வீடியோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு மகாநதி ஃபுல் வந்து சீரியல் வந்து எப்படி போச்சு, அது எப்படி எவ்வளோ சந்தோஷமாக நம்மளாம் வந்து அதை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்த சீரியல்ஸ் அது எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா செட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பர்த்டே கேக் கட் பண்ணி நம்ம வீக்காலாம் கூட இருக்கும்போது சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது மகாநதி மறுபடியும் வராதா, செகண்ட் பார்ட் எதாவது ஆரம்பிக்க மாட்டாங்களா, அந்த டைமில் நம்ம பிரவீன் சாரோட பர்த்டே வராதா, அப்போ கொண்டாட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வருதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஞாபகங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. பார்க்கலாம் செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்களா, இல்லை இந்த பேரை வச்சு மறுபடியும் வந்து எல்லாரோட வந்து ஆர்வத்துக்காகவும் சீரியல் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் வரும். பார்க்கலாம், நல்ல அப்டேட்டாக பிரவீன் சார் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பிக்கை வைக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வந்து செலிப்ரேஷனு, அதே டைமில் அவரோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவு சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பிரவீன் சார் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஃபோட்டோ எஃபெக்ட் எல்லாமே வந்து மகாநதிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மகாநதி சீரியல் ரொம்ப நல்லா போயிடுது. லாஸ்ட்டில் ஒன் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பினதாக தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. அதுக்காக டிஆர்பியும் குறைஞ்சது. அதனால தான் நம்மளுக்கு சீரியல் வந்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், அடுத்து வந்து நம்ம வீக்காவோட வந்து அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம இருக்கார் இல்லையா சுவாமிநாதன், அவரும் சில ஃபோட்டோகிராஃப் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நேச்சுரலாகவும் இருந்தது, அதே டைமில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம சுவாமிநாதனோடது. சுவாமிநாதன் வந்து இல்லாமல் நம்ம குட்டி வந்து காவேரி இருக்காங்களே, அவங்க ஃபோட்டோ இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ க்யூட்டாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த ஃபோட்டோஸில் அந்த சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் பிரவீன் சாரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் நியூவாக. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவருக்கு வாழ்த்து சொல்கிற அந்த வந்து ஸ்டார்ஸும் சரி அவரும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது. இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது தொடர்ந்து வந்து நம்ம ஃபோட்டோஸு அப்புறம் பிரவீன் சாரோடது நம்ம வீக்காவோடதும் வந்து நம்ம தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அது எல்லாமே நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து மறக்காமல் இருக்கீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் இங்கே பாருங்கள். மகாநதி செட்டில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ருத்ரன் பிரவீன் இருக்கார் இல்லையா, அவரு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சோபனா உங்கள் கூட பிரவீன் சார் கூட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பிரவீன் சார் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், அழகழகு செட்டில் வந்து பிரவீன் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி சில ஃபோட்டோஸ் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அழகழகு செட்டில் தான் வந்து அவரோட பர்த்டேவும் கொண்டாடினாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு வீக்காக கூட இல்லையன்ற ஒரு வருத்தம் தான் நம்மளுக்கு நிறைய இருந்தது. என்ன தான் இங்கே கொண்டாடினாலும் நம்ம வீக்காக தானே. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கா பற்றி தொடர்ந்து அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லுது, அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக நான் ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ, தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.